கடவுள் எல்லாம் பல வருஷமாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தான் கிரேட்டோஸ். போரில் இறங்கிவிட்டால் வெற்றி பார்க்காமல் வர மாட்டான் தலைவனாக. கடவுள் எல்லாருமே இவனை ஒரு ஸ்பார்டன் என்று அழைக்க ஆரம்பிச்சாங்க. கடவுள்களுக்கு முன்னே நான் ஒரு பெரிய போர் வீரன் என்று கடவுள்களுக்கு புரிய வைத்தான். நான் சொல்லும் ஒரு சிறிய வேலையுள்ளது, அதை நீ சிறப்பாக செய்துவிட்டால் நான் பாரிஸ் இராணுவத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிந்தது கிரேட்டோஸ். அர்த்திகா நகரத்தின் போர் தொடங்கப்பட்டது. கிரேட்டோஸ் அங்கே கிளம்பினான். அர்த்திகா நகர் கடல் முழுவதுமே கப்பலோடையும் அதுவும் இல்லாம ஆளுங்களோடையும் அம்போடையும் எதிரிகள் உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறாங்க. இது எப்படியாச்சும் இந்த நாட்டை கைப்பற்றே ஆகணும் என்று நினைக்கிறாங்க. அதான் கிரேட்டோஸ் இருக்கும் வரை அது நடக்காது என்று கிரேட்டோஸ் சொல்கிறான்.